ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மட்டன் கறி, ட்ரையான மட்டன் கறி எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து 1/2 கிலோ மட்டனை கழுவி அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சிறிதளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி மஞ்சள்தூள் சிறிதளவு சேர்த்துக்குங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கருடைய மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா இறக்கிக்கலாம். அடுத்து அந்த கேப்பில் ஒரு கடாய் எடுத்துங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. கூடவே ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. கறிக்கிறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 4-5 பச்சை மிளகா 2ஆக கீரி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லா மணமும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததும் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி மசிஞ்சு நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக எண்ணெய்னா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஆறுனதும் நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் அந்த விழுது அதில் சேர்த்துருங்க. கையால் நல்லா எல்லாத்தையும் எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த மிக்சர் ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்ச அந்த கறியை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. அதையும் அந்த ஸ்டோக்கோடு அப்படியே அதில் சேர்த்துருங்க. தண்ணியோடு சேர்த்துட்டு அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்துருச்சு. இதே ஸ்டேஜுக்கு விட்டாலும் பரவாயில்ல. இல்லை இன்னும் உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரணும்னா இந்த ஓப்பன்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கெட்டியாக வந்துடும். எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் போதும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கடைசியாக பெப்பர் இந்த மாதிரி பொடியை தூவிக்குங்க. தூவிட்டு கருவேப்பிலையை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு ட்ரையான ஒரு மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. ட்ரையான மட்டன் மசாலா. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். இதே மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதெல்லாம் சூப்பரான சைடிஷு. குயிக்காகவும் செஞ்சிடலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.